காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஷ்டமி பூஜைங்க. அதனால் இன்றைக்கி சேர்த்தி பைரவரையும் கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சிட்டேன். பூ வச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா 2 பேரிச்சம்பழம் பத்தி பொருத்தி கற்பூர தீபாரதனை எல்லாம் காட்டிட்டேங்க. காட்டிட்டு 108 பைரவர் போற்றிலாம் சொல்லி முடிச்சுட்டு கடவுளை நல்லா பிரார்த்திச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா வச்சுருங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விபூதி எடுத்து வச்சிட்ட பிறகு வெளியே வந்து பார்த்தேங்க. வெளியே வந்து பார்த்தா நல்லா விடிஞ்சிருந்தது. சரி இன்றைக்கி ரொம்ப விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு திரும்ப வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டேங்க. நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி நேற்றே தம்பி மகனை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தாங்க. நேற்று போக முடியல. அதனால் இன்றைக்கி போய் தம்பி மகனை நல்லா பார்த்தோம். குழந்த ஆரோக்கியமாக இருக்கான். அப்புறம் சரின்ட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோங்க. என் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு கஸ்டமர் ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொடுங்க, ரொம்ப அவசரம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணி அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேங்க. அவங்களும் ஹாப்பியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறமேட்டு விட்டுட்டேன். பார்த்திங்களா என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, எத்தனை வருஷத்து நட்பு தெரியுங்களா? 13 வருஷத்து நட்புங்க. காலேஜ் படிக்கும் போதுலேருந்துங்க இன்னமும் பேசுவாங்கங்க. அதனால் ஃப்ரெண்டை பார்த்தோம். என்ன விசேஷம்னு கேட்கலைங்களே. என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆனது. நான் சென்னை போக முடியல. அதனால் சேலத்துலேருந்து இப்போ சென்னை போகிறாங்க. சரி ஏதாவது கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணலான்னு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நான் போய் பார்த்தேன். அப்புறம் அங்கே ஒரு சஸ்பென்ஸுங்க. இன்னொரு ஃப்ரெண்டு இருந்திருந்தாங்க. அவனையும் பார்த்துட்டு நல்லா பேசிட்டு ஜாலியாக அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் வாங்கிட்டு போயிருந்த கிஃப்ட்டையே நான் மறந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இந்தாம்மா கிஃப்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்டை கொடுத்தேங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பி என் ஃப்ரெண்டும். அப்புறமேட்டு சரின்னு பஸ்ஸு கிளம்பிருச்சு. அவங்களுக்கு பபாய் சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு இருந்திருந்தாங்க. அவங்களோடையே நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்புறமேட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு தான் இந்த ஒர்க்கை முடித்தோம். தேங்க்யூ.